அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இதுவரைக்கும் நாங்கள் 7 முத்திரைகள் 7 எக்காலங்களை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த அதிகாரம் 10 அதிகாரம் 11. அதை குறித்து நாங்க பார்க்க போறோம். இப்ப நாங்க பார்க்க போற சம்பவம் 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் மத்தியில நடக்கிற ஒரு சம்பவம். சரிங்களா? அதுதான் அதிகாரம் 10, 11. சரிங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 10. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு மேலாக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத்தப்படுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கிற திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்குள் கசப்பா இருக்கும், ஆனால் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமா இருந்தது. நான் புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென், ஆமென். அப்போ இந்த 10ஆம் அதிகாரத்துல யோவான் ஒரு தேவதூதனை பாக்குறாரு. மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய தேவதூதனை பாக்குறாரு. அவருடைய ஒரு பாதம் எங்க இருக்குது? சமுத்திரத்துல இருக்குது. இன்னொரு பாதம் அங்கே பூமியின் மேல இருக்குது. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தேவதூதன். சரிங்களா? அப்போ அந்த தேவதூதனுடைய கையில் ஒரு புஸ்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் அந்த கையில ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். சரிங்களா? அப்படி வச்சிட்டு இருக்கிற அந்த டைம்ல 7 இடிகள் இடிக்கிற சத்தத்தை யோவான் கேட்கிறார். அப்ப அது 7 இடிகள் போல இருந்தாலும் அதுல சில விளக்கங்கள் அவரு கிடைக்குது. அதனுடைய மறைபொருள் அவருக்கு வெளிப்படுது. சரிங்களா? அப்ப அது எழுதணும்னு அவர் யோசிக்கும் பொழுது தேவதூதன் சொன்னா, இல்ல இத நீ இப்போ ரகசியமாவே வச்சுக்கொள், அது உனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டது, இதை முத்திரை போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில. அப்போ நாம 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபக்கலசங்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதுல 7 இடிகளும் இருக்கிறது. இந்த 7 இடிகள் என்பது 6வது எக்காலத்திற்கும் 7வது எக்காலத்துக்கு நடுவுல நடக்க போகுது. ஆனா அதனுடைய விளக்கம் என்னன்றது கொடுக்கப்படல. ஆனால் அங்கே 7 இடிகள் சம்பந்தமாக சில காரியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனாலும் அது எல்லாருக்கும் வெளிப்படாதபடிக்கு அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அது ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, இது அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் நடக்கும் பொழுதுதான் இந்த 7 இடிகள் என்னன்றது அங்கே அந்த நேரத்துல இருப்பவர்களுக்கு அது புரியும். சரிங்களா? அது இருக்கட்டும். அப்புறம் அந்த தேவதூதர் பார்த்து யோவானை பார்த்து சொல்லுகிறார்,
தீர்க்கதரிசிக்கு தம்முடைய தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிக்கு விசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிளீஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கடைசி வரிக்கு முன்வரி பாருங்க, தேவ ரகசியம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ 7வது எக்காலம் ஊதப்படுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு தேவ ரகசியம் அப்படின்னா எங்களுக்கு என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். சரிங்களா? நாங்க பார்ப்போம். தேவ ரகசியம் நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும். இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமென். சொல்லுங்க சிஸ்டர். Thank you. இப்ப பாருங்க, இங்க பவுல் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அங்கே இயேசு அந்த புதிய உடன்படிக்கையை செய்த பொழுது எல்லாருமே நினைச்சது, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே நினைச்சது என்னன்னா, இந்த புதிய உடன்படிக்கை, ஏன்னா பழைய உடன்படிக்கைன்றது மோசேனால கொடுக்கப்பட்டது. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது, இல்லைங்களா? அப்ப இயேசு அந்த புதிய உடன்படிக்கை, அந்த ராப்போஜன டைம்ல அவர் இந்த புதிய உடன்படிக்கை, இது என்ன ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா, இது மோசேவை போல இது யூதர்களுக்கு மாத்திரம்தான் அப்படிதான் நினைக்கிறாங்க. அன்டில் எதுவரைக்கும் அவர்கள் அப்படி நினைச்சாங்க அப்படின்னா, நீங்க பார்க்கலாம், அங்கே பேதுருவுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அங்கே யாருடைய வீட்டுக்கு போறாரு அவரு, அந்த கொர்நேலியா வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அப்ப கொர்நேலியா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை அதிகாரம் 10ல நீங்க வாசிச்சீங்கன்னா, பேதுரு ஜெபம் பண்ண போறாரு, சரிங்களா, இல்லைங்களா? ஏறக்குறைய பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல தேவதூதன் தன்னிடத்தில், இது கொர்நேலியா ஜெபிக்கும் போது 9ஆம் மணி நேரம் அப்படிங்கிறது என்னன்னா, காலையில 6ல இருந்து நம்ம கணக்கு பண்ணணும். 6ல இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் 3 மணிக்கு அவர் ஜெபிக்க போறாரு கொர்நேலியா. அவர் யார்? அவர் 100க்கு அதிபதி. அப்போ அவருக்கு தேவதூதன் பிரசன்னமாகி அவர் சொல்றாரு, உன்னுடைய ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுடைய சந்நிதி மீது வந்துட்டது அப்படின்றாரு. அப்போ இன்னொன்னு ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ என்ன பண்றேன்னா, நீ யோப்பா பட்டணத்துக்கு போ, ஆட்களை அனுப்பு, அங்க பேதுருன்னு ஒருத்தன் என்ற மறுபேறு கொண்ட சீமோன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை கூட்டிட்டு வர சொல்லு, அவனை உனக்கு என்ன அறிவிக்க வேண்டியது அறிவிப்பான் அப்படின்னு அங்க தேவதூதன் சொல்றான். உடனே இவர் என்ன பண்றாரு, கொர்நேலியா அங்கே ஆட்களை அனுப்புறாரு. யார் வீட்டுக்கு? அப்ப பேதுரு யோப்பா பட்டணத்துல ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கிறார். அதே வேளையில பேதுருக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். சரிங்களா? என்ன தரிசனம் கொடுக்கிறார்? நீங்க அதை வாசிச்சீங்கன்னா, அந்த 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்ப பேதுரு 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணும்படிக்கு மேல் வீட்டுல 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு அவர் ஜெபம் பண்றதுக்கு போறாரு. அப்போ என்ன நடக்குது? வானம் திறக்கப்பட்டிருக்கிறதாகவும் 4 முனையிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்காகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டேன். அல்லாமலும் பேதுரு எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை.
என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களே நீ தீட்டாக எண்ணாது என்று 2ஆம் தரமும் அவனுக்கு உண்டாயிற்றது. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்ப என்னன்னா, ஒரு தரிசனம் காண்றாரு. ஒரு கூடு வந்து இறங்குது, அந்த கூட்டுல இருந்து நிறைய எல்லா பறவைகளும் ஜீவராசிகளும் வருது. ஆண்டவர் சொல்லி அதை அடிச்சு புசின்னும் போது, இப்போ யூதர்களுக்கு விலக்கி வைக்கப்படுறது, சில காரியங்கள் சாப்பிடணும், சிலது சாப்பிடக்கூடாதுன்னு. இவர் நினைக்கிறாரு வந்து மாமிசத்துல இது அடிச்சு சாப்பிடுறத பத்தி சொல்றாரு ஆண்டவர். ஆக்சுவலி இது எதை பத்தி சொல்றாருன்னா, புறஜாதிகளுக்கும் அங்கே வந்து ரட்சிப்புல பங்கு இருக்குதுன்ற அடிப்படையில தான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை காட்டுறாரு. அதே நேரத்துல நீங்க ஃபர்தரா வாட்சி பாருங்களேன், 20ஆம் வசனத்துல அப்படியே அந்த கொர்நேலியு அனுப்பிச்ச ஆட்கள் வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. ஆவியானவர் பேதுருக்கு சொல்றாரு, நீ புறப்பட்டு போ, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்பட அவர்களுடனே போ அப்படிங்கிறாரு. அப்போ நேரா சரி ஓகே ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்றாரு, கொர்நேலியு அனுப்பிச்ச ஆட்களோட கூட போறாரு. கரெக்டா எங்க போறாரு? கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. கொர்நேலியு வீட்டுக்கு போன உடனே கொர்நேலியு சொல்றாரு, தனக்கு வந்து ஆண்டவர் காட்டின அந்த தேவதூதன் வந்து காட்டின தரிசனங்கள் இதெல்லாம் காட்டிட்டு பேசினதெல்லாம் சொல்லிட்டு, உங்களை ஆண்டவர் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, நீங்க சில விஷயங்களை சொல்வீங்கன்னு சொல்றாரு அப்படின்னும் போது, அப்பதான் என்ன பண்றாரு, 34ஆம் வசனம் நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 34ஆம் வசனத்துல இருந்து 48 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். இது வந்து எப்படி சுவிசேஷம் சொல்லணும்னு விரும்புகிறவர்கள் இதுல வாசிங்க. நல்லா நிறைய விஷயங்கள் இதுல அடங்கி இருக்குது, 34ல இருந்து 48 வரைக்கும். அப்போ அங்கே வந்து இயேசு கிறிஸ்து குறித்து அங்கே அவர் என்ன பண்றாரு, பேதுரு ஜனங்களுக்கு அவருடைய கொர்நேலியு வீட்டிலே அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய விழா மாதிரி வந்து அவரு ரெடி பண்ணி இருக்கிறாரு. அப்ப ரெடி பண்ணி இருக்கிற டைம்ல பேதுரு வராரு, சுவிசேஷத்தை சொல்றாரு. அங்க பாருங்க 36ல இருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அவர் சமாதானத்தை அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. முழுக்க இயேசுவை பத்தி சொல்றாரு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலாகப்பட்ட யாவரையும் குணவராகவும் சுற்றி தெரிந்தார். அப்படியே சொல்லிட்டு அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சுவிசேஷத்தை சொல்றாரு. சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்க பாருங்க, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதுதான் முதல்ல டைம் அங்கே வந்து புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் புரிந்தள்ளப்பட்டது. ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது, விருத்த சேதனம் உள்ளவர்கள் யாருன்னா யூதர்கள் பாட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, பெந்தகோஸ்தேனால நமக்குதான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இங்க வந்து பார்த்தா புறஜாதிகள் வந்து வசனத்தை கேட்கும் போது இவங்களுக்கு பரிசுத்த ஆவி இறங்கி வராரே அப்படின்னு என்ன பண்றாரு, உடனே வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்படி கட்டளையிட்டான். அப்ப உடனடியா இவர் என்ன பண்றாரு, பேதுரு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இதுதான் முதல் ஞானஸ்தானமும் கூட. புறஜாதிகள் அங்கே வந்து அங்கே என்ன பண்றது, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுல அது முக்கியமான ஒரு காரியமாக அங்க பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய கூட்டத்துக்கு அவரு கொடுக்கிறார். சரி, இப்போ என்னன்னா, இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது அப்போ ஒரு பெரிய குழப்பம் மற்றவர்கள். இப்ப பேதுரு வந்து இந்த இடத்துக்கு போய் அங்கே புறஜாதிகள் மத்தியில இருந்து தங்கி சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அது போல அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்தது மற்றவர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா மற்றவர்களுக்கு புரியல. 11ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் அவரோட கூட சண்டை போடுறாங்க, பேதுரு விட்ட நீ எப்படி வந்து புறஜாதிகள் மத்தியில போகலாம், ஏன்னா வந்து பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, புறஜாதிகள் வீட்டுக்கு போக கூடாது, அவரோட சம்பந்தம் கலக்க கூடாது, அவரோட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இருக்க பட்சம் நீ எப்படி போன, அங்க எப்படி உட்காந்து சாப்பிட்ட, எப்படி நீ அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அப்படிங்களா கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, அவரு வந்து தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்றாரு. இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் தரிசனம் காட்டினாரு, இந்த மாதிரி கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புக ஆட்கள் வந்த போது எனக்கு பரிசுத்த போக சொன்னாரு. அப்புறம் அப்போ அந்த ஒரு தீர்க்கமான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. 11:15 பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இது வந்து நம்ம தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. பாருங்க,
17 பாருங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையும் அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம் அப்படின்றாரு. அப்ப இது ஆண்டவருடைய பிளானிங் அப்படின்னு அங்க வெளிப்படுத்தப்படுது. அப்போ ரட்சிப்பு இந்த இடத்துல இருந்துதான் மற்ற அப்போஸ்தலருக்கு தெளிவா புரிகிற ஒரு காரியம் என்னன்னா, மற்ற புறஜாதிகளுக்கும் என்ன இருக்குது, ரட்சிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எங்களை போல அவங்களுக்கும் தேவன் ஊழியத்துக்கு அழைக்கிறார், வரங்கள் வல்லமைகளை கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பவுலும் ஆரம்ப நாட்களிலே ஊழியங்கள் செய்யும் பொழுது கூட இந்த காரியம் தான் அது நடக்குது. அப்ப ஆரம்பத்துல நீங்க பாருங்க, பவுல் ஊழியம் செய்யும் போது யூதர்கள் மத்தியில் தான் செய்யறாரு. ஆனா அவருடைய அழைப்பு அனனியா மூலியமாக நாம் பார்க்கும்போது அனனியாவுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு. என்னன்ட்டு, பவுலை நான் எதுக்கு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன், அங்கே யூதர்களுக்கு மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் அவன் சுவிசேஷத்தை சொல்லுவான், அதன் நிமித்தம் அவனை எவ்வளவு உபத்திரத்து உள்ளாவான்றதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பவுல் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர். ஏன்னு சொன்னா, அங்கே அவரு டெடிகேட்டடா புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படிக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்ப புறஜாதிகள் மத்தியில இன்றைக்கு நாமெல்லாம் புறஜாதிகள் தான், நம்ம யூதர்கள் அல்ல. நாங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா ஆண்டவர் அவரை கொண்டு செய்த காரியங்கள் தான். அவர் மூலியமாக அங்க சுவிசேஷம் புறஜாதிகள் மத்தியிலே பரவுது. இந்த காரியம் பவுலுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக ஆரம்பத்திலே அவர் வெளிப்படுத்தப்படுது. என்ன, சுவிசேஷம் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படணும், அவர்களுக்கும் ரட்சிப்பு இருக்குது அப்படிங்கிறது. அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலன் அப்படிங்கிறாரு. ஏன்னா பவுல யார் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எருசலேம்ல இருக்க 12 அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ள அவர் அப்போஸ்தலனாக அவர் கணக்கெடுக்கல. ஏன்னு சொன்னா, அப்போஸ்தலன் அப்படின்னா அவங்க தரப்புல என்னாச்சு, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த காலத்திலே அங்கே இந்த பூமியில 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்கதான் அப்போஸ்தலர்கள் அப்படின்ற மைண்ட் தான் அவங்களுக்கு இருந்தது. சரிங்களா? அப்ப அதனால என்ன பண்றாங்க, பவுல அவங்க கணக்கிலே கொள்ளல. அதனாலதான் பவுலும் சொல்றாரு, நான் அவர்களுக்கு அப்போஸ்தலன் அல்ல, உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலன். யாருக்கு? புறஜாதிக்கு. அதனாலதான் இப்ப எபேசுல எபேசுக்கு எழுதின நிருபத்துல அவர் சொல்றாரு, ஏம்பா முதல்ல அங்கே கிறிஸ்து பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு புறஜாதிகளும் உடன் பங்காளிகள். அல்லேலூயா. அந்த ரகசியத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த கிறிஸ்து பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக யார் இருக்கிறாங்க, அங்கே புறஜாதிகளும் இருக்கிறார்கள். ஆமென். அப்ப அவர் சொல்றார், இதுதான் அந்த ரகசியம். புறஜாதிகளுக்கும் அங்கே ரட்சிப்பு இருக்கிறது, புறஜாதிகளுக்கும் அங்கே பரலோகம் இருக்கிறது. ஆமென். அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரம் தான் அப்படிங்கிறதான் இந்த ரகசியத்தை தான் பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அவர் அதனால சொல்றாரு, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஆவியானவரே வெளிப்படப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அப்ப அந்த காலகட்டத்துல தான் அது வெளிப்படுத்துறாரு ஆண்டவர். ஆரம்பத்துல எதுவும் சொல்லல ஆண்டவர். அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா சில ரகசியங்கள்லாம் ஆண்டவர் உடனுக்குடனே வெளிப்படுத்திட மாட்டாரு. சரிங்களா? சில விஷயங்கள் நமக்கு ஏன் ஆண்டவர் பேச மாட்டேன்றாரு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லிட்டேன்னு வைங்களேன், நம்ம எடுத்தடுப்புல சோர்ந்து போயிடுவோம். சரிங்களா? அதனால ஆண்டவர் அதன் காலத்துல அதனுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கூட சீஷர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே ராஜ்யத்தை கொடுக்கறது இப்பதான் நேரமா அப்படின்னு ஏன் சொல்ற, இல்ல தேவன் வைத்திருக்கிற காலங்களை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, அவர் காலத்துல செய்வார், நீங்க அதை குறிச்சு எல்லாம் வரி பண்ணாதீங்க, நீங்க அதை அறிஞ்சு கொள்றதுக்கு இப்போ உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் எந்த நேரத்துல சில காரியங்களை வெளிப்படுத்தணும். நம்மளுடைய வாழ்க்கையில கூட சொல்றேன், நீங்க ரொம்ப நாளாக சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிப்பீங்க, ஆண்டவர் சில நேரங்களை வெளிப்படுத்தாம வச்சிருப்பாரு. அப்ப அவர் அதனதன் காலத்துக்கு அதில் வைத்திருக்கிறார். நல்லா தெரியணும். நீங்க ஆண்டவரோட நல்லா இடை பண்றீங்க, ஆண்டவர் நல்லா ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க. ஆனால் சில ரகசியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதன் காலத்துல தான் வைத்திருப்பாரு, வெளிப்படுத்தாம வச்சிருப்பாரு. நாம அதை சோர்ந்து போக கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல ஊழியத்துக்கு நம்ம அழைக்கிற பொழுது அந்த திட்டத்தை என்ன பண்ண மாட்டாரு, வெளிப்படுத்த மாட்டார். உடனடியே ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சொல்லிட மாட்டார் இல்லைங்களா? இப்ப யாராவது ஒரு ஊழியக்காரர் நம்ம சொல்ல முடியுமா, ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதே அவர் சாகுற வரைக்கும் என்னென்ன காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரோ சொல்லிடுவாரா? ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நீ என்ன பண்ணு, என் ஊழியத்துக்கு வா, நான் உன்னை வழி நடத்துவேன். ஆமென்.
அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் சொல்ல. அப்ப இங்க இப்ப இந்த இடத்துல தேவ ரகசியம் என்பது புறஜாதிகளுக்கும் அங்கே ரட்சிப்பு என்ற காரியத்தை தான் அங்கே சொல்லப்படுகிறது. சரி, இப்ப புறஜாதிகளுக்கும் அங்க ரட்சிப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள், இயேசுவை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால புறஜாதிகளுக்கும் அங்கே என்ன சொல்லப்பட்டது? அங்கே சுவிசேஷம் பரவினது. ஓகே, இந்த இடத்துல ரோமர் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். ரொம்ப அழகான ஒரு காரியம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமானது உண்டாயிருக்கும். அப்போ ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ல பவுல் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் ஒரு எண்ணிக்கை வைத்திருக்கிறார். புறஜாதிகள் இத்தனை பேர் கண்டிப்பா ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அது எத்தனை கோடி நமக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் அது ஒரு எண்ணிக்கையை வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க அந்த பாருங்க, அந்த ரத்த சாட்சிகள் அங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபம் கேட்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுடைய ரத்தத்திற்கு எத்தனை நாள் ஒன்னும் பழி வாங்காம இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்கிறாங்க இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை போல இன்னும் சில பேர் ரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று சொல்ற அந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். நம்ம 5ஆம் முத்திரையில நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் நம்ம 9-10 அதுல நீங்க பார்க்கலாம். 5ஆம் முத்திரை உடைக்கும் போதுதான் இந்த ரத்த சாட்சி தேவ வசனத்தின் நிமித்தமும் அங்கே சாட்சிகளின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட முறையிடுது. அப்பதான் அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, எது வரைக்கும் ஆண்டவரே நீங்க நியாயம் தீர்ப்பாங்களும் பழி வாங்காமலும் இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அங்கே என்ன சொல்லப்படுது? அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும். ரத்த சாட்சிகள் எண்ணிக்கை கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். கணக்கு வச்சிருக்க, இத்தனை பேர் ரத்த சாட்சியா மரிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி புறஜாதிகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, அதே போல இத்தனை பேர் ரத்த சாட்சிகளாக பலியாகணும்ன்றது ஆண்டவர் எண்ணிக்கை வைத்திருக்கிறார். அது போல ஆண்டவர் என்ன பண்றாரு? யூதர்களை ஒரு குறிப்பிட்ட பங்கு கடினமா வச்சிருக்கிறார். குறிப்பிட்ட பங்குனா நமக்கு தெரியாது, 5% இருக்கலாம், 10% இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா சின்ன பங்கு தான். அது எதோட பவுல் ஒப்பிடுறாருன்னா, நீங்க 25ல அந்த ஒரு பங்கு கடினமானது உண்டாயிருக்கும். ஆமா, அது நீங்க 11ஆம் அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா, அந்த எலியாவுடைய நாட்கள்ல எலியா அங்க எசபேல் எலியாவை கொள்ளை வகை தடும் போது எலியா போயிட்டு அழுகுறாரு. ஆண்டவரே, நான் ஒண்டிதான் ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய பாக்குறாங்க அப்படின்னும் போது எலியா என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இஸ்ரவேல்லே தான் ஒருத்தன் தான் தீர்க்கதரிசி, மத்த எல்லாரையும் அவங்க கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. தான் ஒண்டிதான் பாகாலுக்கு எதிர்த்து நிக்கிறேன், கர்த்தருக்கு இருக்கிற ஒரே தீர்க்கதரிசி தான் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அங்கே ஆண்டவர் எலியாவுக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. எலியா, நீ மட்டும்தான் இருக்கிறன்னு நினைச்சுக்காத, உன்ன மாதிரி நான் எத்தனை பேர் வச்சிருக்கிறேன்? 7000 பேர்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். இந்த 7000 பேரை பவுல் யாரோட ஒப்பிடுறாருன்னா, நாங்க ரட்சிக்கப்படுற எங்களை கூட ஒப்பிடுறாரு. அந்த 7000 பேர் யார்? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம் அவர்கள். அந்த 7000 பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை யாரோட அவர் ஒப்பிடுறாருன்னா, இப்பொழுது நாம தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களோட கூட அவர் ஒப்பிடுகிறார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? நீங்களும் நானும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். 7000 பேர் அங்க எளிய காலத்துல தெரிந்து கொள்ளப்படுது. இந்த நாட்களில் நாங்களும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் கர்த்தரால, சரிங்களா? அதே போல ஒரு குறிப்பிட்ட சின்ன சதவீதத்தை என்ன பண்றாரு? இப்போ இந்த நாட்களில இஸ்ரவேல்ல ஒரு பங்கு கடின மனிதண்டா வச்சிருக்கிறாரு. அதனால ஒரு பங்கு, அப்ப பெரிய பல பங்கு, ஒரு பங்கு கடிதம் உண்டானா பல பங்கு ரட்சிக்கப்படும். அப்ப அவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணணும், சரிங்களா? அப்ப ஒரு பங்கு கடிதம் உண்டாலும் அதுல ஜெபிக்க வேண்டியது இல்லை அப்படின்றதுல. ஒரு பங்குன்னா இப்ப 100ல ஒரு பங்கு அப்படின்னா மீதி எத்தனை பங்கு இருக்கு? மற்ற பங்குகள் இருக்கு இல்லையா? அது ரட்சிக்கப்படக்கூடிய ஆத்துமாக்கள்.
சரிங்களா? அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ ஒரு பங்கு என்னது, ஆண்டவர் ரத்த சாட்சியா வச்சிருக்கிறாரு, ஒரு பங்கு வந்து புறஜாதியில இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படணும்னு வச்சுக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல ஒரு பங்கு வந்து இஸ்ரேல்ல ஒரு பங்கு வந்து என்ன பண்றாரு, கடின மனது உண்டா வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு எண்ணிக்கை, ஆண்டவருடைய பிளானிங்ல வரக்கூடிய காரியங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரம் 26ல இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இப்ப இந்த வசனம் அடிப்படையா வச்சுதான் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ரட்சிப்பு யூதர்களுக்கு அங்கே அந்தி கிறிஸ்து காட்சி காலத்து தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. மீட்கிறவர் சீயோனில் வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். எப்போ? அங்க அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துல. ஆமென். அப்போ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்க 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் நடுவுல இப்ப என்ன நடக்குது? தேவ ரகசியம் நிறைவேறுகிறது. அப்படின்னா வேற புறஜாதிகள் இவ்வளவு பேரு ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அல்லவா? நமக்கு தெரியாது அது வந்து எத்தனை ஆயிரம் கோடின்றது நமக்கு தெரியாது. அத்தனாயிரம் கோடி பேரு அந்த எண்ணிக்கை அப்பொழுது நிறைவேறுகிறதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இது எங்களுக்கு மகேஷ் மதி சிஸ்டர் மட்டும் தான் என் சத்தம் கேக்குது, யாருடைய சத்தம் எனக்கு கேட்குது. அல்லேலூயா. அப்போ அந்த தேவ ரகசியம்ன்றது நாங்க எங்களுடைய புறஜாதியில எங்களுடைய எண்ணிக்கை தான் அந்த தேவ ரகசியம். அததான் பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்படுவாங்கன்ற தேவ ரகசியத்தை ஆண்டவர்களை வெளிப்படுது. அந்த ரகசியம் என்னன்னா, இத்தனை ரட்சிக்கப்படன்றது ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு பாருங்க. அந்த எண்ணிக்கை அங்க நிறைவேறும். 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது, இதை நீங்க கணக்கு வயசுல பாத்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துல 7 வருஷத்துல அந்த முதல் 3 வருஷத்தின் முடிவுல இது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். முதல் 3 வருஷத்துல அப்ப எப்படின்னா, ஒருவேளை அவங்க ரத்த சாட்சியாவும் மரிக்கலாம். அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியத்துல ரத்த சாட்சியா மறிது, கைவிடப்பட்டவர்கள் ரத்த சாட்சியா மறிப்பாருங்க இல்லீங்களா? அப்படி நடக்கிறவங்க புறஜாதிகள் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களே அங்கே வந்து ரட்சிக்கப்படுறவங்களும் இருப்பார்கள். சரிங்களா? அப்போ அந்த நேரத்துல வந்து அந்த எண்ணிக்கை நிறைவேறுகிறதாக இருக்கிறது. இப்ப அடுத்தது 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரத்துல தேவாலயம் கட்டப்படுறதும், தேவாலயத்துல சமாதான உடன்படிக்கை இவன் செய்யறானா இருப்பான், யாரு? அந்தி கிறிஸ்து செய்வான். இப்ப பாருங்க, யாருக்கு பிரச்சனை? எருசலேமே யாருக்கு பிரச்சனை? 2 பேரு தான் பிரச்சனை. ஒண்ணு யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும். சரிங்களா? அந்த காலத்துல இப்ப பாலஸ்தீனர்கள், அப்ப அங்க பெலிஸ்தியர்கள் தான் இப்ப பாலஸ்தீனர்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன பாலஸ்தீனன்றது, இப்ப அந்த நாட்டுக்கு பேர் பாலஸ்தீனம். ஆக்சுவலி அது பாலஸ்தீனமே கிடையாது, அது வந்து இஸ்ரவேல், அது இஸ்ரவேல் தேசம் தான். சரிங்களா? ஆனால் பாருங்க, பிஸ்கட் எப்படி மாத்தி வச்சிரு, அது பாலஸ்தீனம்னு மாத்தி வச்சிரு, அது பாலஸ்தீனம் இல்ல. ஏன் அந்த பாலஸ்தீனன்ற பேர் வந்ததுன்னா, அங்கே அலெக்சாந்தர் படையெடுக்கும் பொழுது பாருங்க, யூதர்கள் வந்து என்ன பண்ணப்பட்டார்கள், அங்கே வந்து பாபிலோனுக்கு அடிமையாக போகப்பட்டிருந்தாங்க அந்த டைம் எல்லாம். அப்ப யார் வர்றது? முதல்ல நம்ம பாக்குறோம், அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு பாபிலோனிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம். அப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலும் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலும் யூதர்கள் எங்க வந்து அடிமைகளாக இருந்தார்கள்னா, பாபிலோன்ல அடிமைகளாக இருந்தார்கள். அப்ப மெஜாரிட்டி பீப்புள் யாரா இருந்தாங்கன்னா பெலிஸ்தியர்கள் தான் இருந்தாங்க. அப்போ இவரு நாட்டுக்கு வராது, இந்த மக்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது பெலிஸ்தியர்கள் அப்படின்னு சொல்லுங்க. பெலிஸ்தியர்னு உடனே அவர் தான் வந்து அந்த உச்சரிப்பு பாலஸ்தீனம்னு அதை மாத்திர, அந்த தேசத்துக்கே பாலஸ்தீனம்னு பேர் வச்சது யாருன்னா அலெக்சாந்தர் தான் பேர் வைக்கிறாரு. சோ அன்னில இருந்து கிறிஸ்து பிறப்பதுக்கு ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி அது நடக்குது. அப்ப அதனால இருந்து அது அந்த தேசத்துக்கு பேர் என்ன பாலஸ்தீனன்ற பேரா மாறி போகுது. ஏன்னா அங்க அந்த நேரத்துல வந்து பெருசா யூதர்கள் இல்ல, பெலிஸ்தியர்லாம் இருக்கிறாங்க. அப்படியே வந்துடுது அந்த பிரச்சனை. சரி, இப்போ என்ன நடக்குது? சரி, எதுக்கு சொல்ல வந்தேன் இது? சரி, இப்போ அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துல 3 வருஷத்துக்கு பிறகு, இந்த 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பிறகு இந்த பெலிஸ்தியர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் மத்தியில இப்பவும் என்ன பிரச்சனை? நம்ம பார்த்தோம், நம்ம
என்னன்னா தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டுட்டு இப்ப ஒரே ஒரு சவுறு மட்டும்தான் இருக்குது அங்க எருசலேம் தேவனுடைய ஆலயத்துல. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூதர்கள் இப்போ இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டு உயிர்த்தெழுந்து பிறகு ரோமர்களால் துரத்தப்பட்ட யூதர்கள் நாட்டுல இல்ல. அப்போ தேவாலயம் வேற இடிச்சிட்டாங்க ரோமர்கள். இப்ப என்ன இருக்குது, பெலிஸ்தியர்கள் தான் இருக்கிறாங்க, பாலஸ்தீனர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மசூதியை கட்டி விட்டார்கள். அதான் ராக் ஆஃப் டூம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தங்க கோபுரம், ஒரு மசூதி ஒண்ணு இருக்கும். அது சவுதி அரேபியா கவர்மெண்ட்னால கட்டப்பட்டது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அது எந்த இடத்துல வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் சாலமோன் கட்டின தேவாலயம், கர்த்தருடைய தேவாலயத்துல ஒரு பகுதியில அவங்க கட்டி இருக்கிறாங்க. என்ன சிஸ்டர்? சரி, ஓகே. அப்போ அந்த மசூதியினுடைய இருக்கிற இடம் எதனுடைய பகுதியாக இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்ப யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பார்த்துட்டோம் 1960களில் எருசலேம் யூதர்கள் கைக்கு வந்துச்சு. 1948ல யூதர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இப்ப அவங்களுடைய எய்ம் என்னவா இருக்கு? தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. ஆனால் கட்டுவதற்கு எது இடைஞ்சலாக இருக்கிறதுனா, அந்த மசூதி இடைஞ்சலாக இருக்கிறது. அப்ப இப்ப 2 பேருக்குள்ள அது பிரச்சனையா இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்துல யாரு சமாதான உடன்படிக்கை பண்ண போறா? அந்திகிறிஸ்து சமாதான உடன்படிக்கை பண்ண போறாங்க. சரிங்களா? அந்த ஒரு காரியம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க என்ன பண்ணப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க. பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் இடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுவர்களையும் அளந்து பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடினால ஒரு பகுதி அதுல என்ன பண்ணப்படுது? புறஜாதிக்கு கொடுக்கப்படுது. யாரு? அவர்களுக்கு கொடுக்கப்படும். பாலஸ்தீனர்கள், பெலிஸ்தீனர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த மசூதி இருக்கிற இடத்துக்கு அது கொடுக்கப்படும். சரிங்களா? அப்போ அதை அளந்து போல, அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தையும் அவர்கள் 42 மாதம் மிதிப்பார்கள் அப்படின்னு அங்க சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, அந்த குறிப்பிட்ட இடம் மறுபடியும் அங்க யாருக்கு கொடுக்கப்படும்? புறஜாதிகளுக்கு. அந்த தேவனுடைய ஆலயத்தின் ஒரு பகுதி புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படும். சரிங்க? அந்த மசூதி இருக்கிற இடங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, நீங்க அப்படி கட்டிங்க, நாங்க இப்படி கோயில் கட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கைக்கு வருவாங்க. அப்போ இந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். எப்போ கட்டப்படுறதுக்கு கட்டப்படும்னா, இந்த அந்திகிறிஸ்துனுடைய 3 ஆட்சி காலம் முடிந்த பிறகு தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். அப்ப கட்டப்படுறதுக்கு இந்த 2 பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கு பிரச்சனைக்கு அவன் ஒரு சமாதான உடன்படிக்கையாக அவன் வருவான். ஏன்னா அவன் எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் முத்திரை உடைக்கும் போது அவன் எப்படி வந்தான்? அவன் வெள்ளை உடுப்பு போட்டுக்கிட்டு வெள்ளை குதிரையில அவன் ஒரு ராஜா மாதிரி வரான். சமாதானம் பண்ணுகிறவனாக அவன் வர்ற மாதிரி இருப்பான். எல்லாரையும் சமாதானப்படுத்துறவனா இருப்பான். சரிங்களா? விளங்குதுங்களா? உங்களுக்கு புரியுங்களா? இப்போ புரியுது. ஓகேங்களா? அப்போ இந்த 7ஆவது எக்காலம் ஊதப்படுகிற பொழுது என்ன நடக்கும்? புறஜாதியினுடைய எண்ணிக்கை நிறைவேறும். ரட்சிப்பவருடைய எண்ணிக்கை அங்க நிறைவேறுது. அப்ப அடுத்த 3 வருஷம் இப்ப யாருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் ரட்சிப்ப? யூதர்களுக்கு வைத்திருக்கிறார். அப்ப யூதர்களுடைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? இந்த தேவாலயம் கட்டப்படுறதுலாம் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்ப தேவாலயம் கட்டப்பட போகுது. தேவாலயம் கட்டின உடனே இவன் பிசாசு என்ன பண்ணுவான்? அங்க உட்கார்ந்து, நான் தான் உங்களுடைய மேசியா, நான் தான் உங்களுக்கு கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்லி அவன் கிளைம் பண்ணுவான். அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா தான் தான். அப்பதான் யூதர்களுக்கும் அந்திகிறிஸ்துக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அடாடாடா, இவன் நம்மள வஞ்சிக்கிறவனா இருக்கிறானே. யூதர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நீ அது எப்படி நீ உன்னை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது அங்க சொல்லப்படும். சரிங்களா? நீங்க அது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். மறையிருங்க, நான் எடுத்து வாசிக்கிறேன். நானு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாசத்துவாக முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலோடி அந்த நாள் வராது. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிலுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னார் என்று அறிந்திருக்கல.
அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசமாக்குவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகலவித வல்லமைகளோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகாரம் பண்ணாமல் போனபடினால அப்படி நடக்கும். இயேசு அங்க அங்கீகரிக்கல. சரிங்களா? இப்ப என்ன பண்றான்? அங்க அந்திகிறிஸ்து தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணுவான்? இந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படுறது உடன்படிக்கை நடக்கும். அப்ப தேவாலயத்து ஆலயம் கட்டப்படும். தேவாலயம் கட்டி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவான்? நான் தான் உங்க கடவுள் அப்படின்னு வந்து உட்காருவான். இப்பதான் அந்திகிறிஸ்துவுக்கும் அங்க யூதர்களுக்கும் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்பதான் வந்து இங்க பாருங்க, இப்ப 10ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த தேவனுடைய ஆலயம் அளந்து போனப்பட்ட பிறகு என்ன சொல்லப்படுது? பரிசுத்த நகரத்தையும் அவர்கள் 42 மாதலும் மிதிப்பார்கள். யாரு? அந்திகிறிஸ்து 42 மாதம். 11ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க. சரியா? அப்போ 42 மாசம்ன்றது 3 வருஷம், கடைசி 3 வருஷம். இப்போ வந்து அந்திகிறிஸ்துனுடைய 2வது 3 வருஷத்துல முதல் 3 வருஷம் அமைதியா இருப்பான். அடுத்த 3 வருஷம் அவனுடைய ரியல் ஃபேஸே காட்டுவான். சரிங்களா? அப்பதான் அந்த டார்ச்சர், அவனுடைய டார்ச்சர் ஸ்டார்ட் ஆகும். யாரின் மேல? யூதர்களின் மேல, இஸ்ரவேல் ஜனங்களின் மேல, தேவனுடைய பிள்ளைகளின் மேல அங்க டார்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இவர்களுக்கு பக்கபலமாகத்தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? 2 சாட்சிகளை அனுப்ப போகிறார். சரிங்களா? அதை நம்ம வாசிப்போம். இப்ப என்ன டைம்? 9:30 தான். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஃபர்தரா நம்ம இதுக்கு போவோம். 10ஆம் அதிகாரத்தோட கண்டினியூஷன் போவோம். இப்ப என்ன பண்றாரு? தேவதூதன் கையில ஒரு புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகத்தை வந்து என்ன பண்றாரு? யோவான் வந்து அதை வாங்கி புசிக்கிறார். சரிங்களா? அதை நான் வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆனாலும் இது உன் வாய்க்கு தேனை போல மதுரமாக இருக்கும் அப்படின்ற. அதே மாதிரி அவர் வாங்கி புசிக்கிறாரு. வாயில சாப்பிடும் போது இனிப்பா இருக்குது, ஆனா வயிற்று போனோன்னு கசப்பாயிடுது. இது எதனா? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க பார்க்கலாம். எசேக்கியேலுக்கும் இதை போல ஒரு அனுபவம் நடக்குது. அடுத்து வாசிங்க சிஸ்டர் யாராவது. எசேக்கியேல் 3:3. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. அடுத்து வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு. ஆமென். அப்ப வந்து இது என்ன ஒண்ணும் இல்ல. இப்ப இது வந்து அவருக்கு வந்து ஒரு தரிசனமாக தான் காண்டுது. அது வாங்கி புசிக்கிற மாதிரி. சரிங்களா? அது வாங்கி புசிக்கிறாரு. வாய்க்கு இனிப்பா இருக்கு, வயிற்றுல கசப்பா இருக்கு. சரிங்களா? இப்ப இது வந்து ஒண்ணும் இல்ல, தீர்க்கதரிசன வசனங்கள் தான். அப்ப அந்த தீர்க்கதரிசன அதுல எழுதப்பட்டிருக்கிற காரியம் வந்து சொல்லும் போது நல்லா இருக்கு, ஆனா உண்மையா அது என்ன? கசப்பான ஒரு காரியம். இல்ல, இப்ப தீர்க்கதரிசனம் சொல்லும் போது எல்லாருக்கும் நல்லா வல்லமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியம்னா ஒரு வேதனையை உண்டாக்குகிற ஒரு காரியம் இல்லைங்களா? ஒரு தேவன் வந்து எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கும் போது ப்ராஃபஸி சொல்றவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு இனிமையா இருக்கும். ஆனா கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கசப்பாக இருக்கும் இல்லையா? கஷ்டமா இருக்கும் இல்லையா? பாருங்க, இப்போ அது வேதனையை உண்டாக்கும். யோனா போய் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது நினிவே ஜனங்கள் கஷ்டப்பட்டு அவங்க உடனே மனம் திரும்புறாங்க. சரிங்களா? அது வந்து சந்தோஷமா இருக்கிற விஷயம்னா அவங்க மனம் திருப்பிங்களா? அவங்களுக்கு வேதனை கசப்பா தான் இருந்திருக்கும், வேதனை தான் வந்திருக்கும். அதனாலதான் மனம் திரும்புவாங்க. பயமா தான் இருந்திருக்கும், அதனாலதான் வந்து அவங்க மனம் திரும்பினாங்க. அதே போல இங்க யோவானுக்கும் சொல்லப்படுது, இதெல்லாம் போய் நீ சொல்லு, இந்த தீர்க்கதரிசனத்துல சொல்லு. சொல்றதுக்கு இனிமையா இருக்கும், ஆனா கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். வயிற்றுக்குள்ள போறது கசப்பா இருக்கு இல்லையா? அதே போல அதை டைஜஸ்ட் பண்றது கஷ்டம். சொல்லுவாங்க பாரு, இதை கேட்கறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், டைஜஸ்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்ப என்னன்னா, அந்த வார்த்தை வசனங்களை வந்து டைஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது சத்தியமான வார்த்தைகள்ன்றதுனால இதை போய் பிரசங்கி, இதெல்லாம் தான் போய் சொல்லு. அத வந்து எல்லாருக்கும் அவர் சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்துல
இத சாப்பிட்டு இந்த தீர்க்கதரிசன வசனங்களை சாப்பிட்ட பிறகு அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க அந்த தேவதூதன், என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் அப்படின்னுட்டு. சரிங்களா? அப்ப என்ன, இயேசு கிறிஸ்து வர்றதுக்குள்ள மனம் திரும்பணும், இல்லைன்னா இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இது வேதனைக்கு ஆரம்பமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்குரிய காரியம், டைஜஸ்ட் பண்றது கஷ்டம். அதைத்தான் சொல்றாரு. இது விளங்குதுங்களா? அப்போ இந்த 10ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா 7 இடிகள் நடக்குது. 7 இடிகள்ன்றது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. 7 முத்திரையை போல, 7 எக்காலத்தை போல, 7 கோபகலசத்தை போல 7 இடிகளும் இருக்கிறது. ஆனால் அது எங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அப்போ 7வது எக்கால டைம்ல தேவனுடைய ரகசியம் நடக்கிறது. தேவனுடைய ரகசியம் என்பது அங்கே புறஜாதிகளுடைய எண்ணிக்கை நிறைவேறுகிற ஒரு தொகை. இப்போ புறஜாதிகளுக்கு ரட்சிப்புன்றதுதான் இந்த தேவ ரகசியம். அதுதான் பவுல் எபேசியர்ல வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? அதுதான் அது போல ரோமர்ல வெளிப்படுத்துறார். ஒரு குறிப்பிட்ட ஜனம் யூதர்கள் கடினமா இருக்கு. அப்போ அவர்களுக்கு தான் இந்த 11ஆம் அதிகாரத்துல ரட்சிப்பு தொடங்குது. அவர்களுக்கு உபத்திரமும் தொடங்குது, ரட்சிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. உபத்திரம், பிசாசு உபத்திரத்தை கொடுக்குறான். ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை பலப்படுத்துறாரு. இந்த 3 வருஷத்துல யூதர்களுக்கு சப்போர்ட்டா நிற்பாரு. சரிங்களா? 2 சாட்சிகளை அனுப்புறாரு. அதே போல நீங்க 12ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 12ஆம் வசனம் 16ல இருந்து 17 வரைக்கும் உள்ள 12ஆம் அதிகாரம் முழுமைக்கே நீங்க வாசிச்சு பாருங்க. அது தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 3 வருஷத்துல அவன் கடினமான உபத்திரப்படுத்துவான். ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, ஏற்கனவே 1,44,000 பேர் யூதர்களை எழுப்பிட்டாரு, ஊழியக்காரர்களை. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு பக்கபலமா 2 சாட்சிகளை எழுப்ப போறாரு. சரிங்களா? அவங்களுக்கு பக்க துணியாக தேவன் இருப்பத கிளியரா 12ஆம் அதிகாரம் முழுமைக்கும் அதை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். புரியுதா? சரி, இப்ப இது கண்டினியூ பண்ணுமா இல்ல இப்போ நிப்பாட்டுங்களா? ஓகேவா? இதோட நிப்பாட்டுமா, இன்னும் கண்டினியூ பண்ணலாமா? கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ 11ஆம் அதிகாரத்துல இப்ப என்ன ஸ்டார்ட் ஆகுது? இப்போ யோவானுக்கு அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய அளவுகள்லாம் காட்டப்படுது. ஏன்னா இப்ப தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு. அவர் காட்சி காடும் போது அப்ப இடிக்கப்பட்டது. அந்த டைம்ல இடிக்கப்பட்டுச்சு. 60ல இருந்து 70க்குள்ள அது இடிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்ப இவருக்கு வெளிப்படுத்தப்படுற டைம் கிபி 100கள்ல. யோவான் இந்த வெளிப்படுத்த விசேஷம் எழுதும் போதே தேவனுடைய ஆலயம் கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் இல்ல அது, இல்லைங்களா? அப்போ அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படுறதுதான் அங்க காட்டப்படுது. அதனுடைய அளவுகள் என்ன, அது புற ஜாதிகளுக்கு எப்படி. இது தானியேல், எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய ஆலயம் எப்படி கட்டப்பட போகுதுங்கிற குறித்து முழு டீட்டெயிலா அங்க சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அது ஒரு பெரிய சாப்டர். எசேக்கியேலுக்கு காட்டப்பட்ட தரிசனம், மறுபடியும் அந்த தேவனுடைய ஆலயம் எப்படி கட்டப்படும் அப்படிங்கிற அது ரெஃபர் நான் பிறகு சொல்றேன் சிஸ்டர். நான் இப்ப டக்குன்னு என் கையில வசம் இல்ல. அது ஒரு பெரிய எசேக்கியேல்ல நான் பிறகு சொல்றேன், உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்றேன். நான் எந்த அதிகாரம் நான் கரெக்டா உங்களுக்கு சொல்றேன். அப்போ அது எசேக்கியேல்ல அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படுறது எப்படி, எந்த அளவுகள்ல எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத கொடுப்பேன். இப்ப நம்மளுடைய டாபிக் அது இல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது என்ன நடக்கும், அந்த பரிசுத்த நகரம் அங்கே மிதிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவு அது புறஜாதிகள் கையில போகும். அந்த குறிப்பிட்ட இடம் அது எப்படின்னா, இப்ப இந்த மசூதி இருக்குது பாருங்க, அந்த இடங்கள்லாம் இப்ப அது புறஜாதிகளுக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டுரும். சரி, மற்ற இடத்துலதான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது என்ன நடக்கும், அங்கே பரிசுத்த நகரம் 42 மாதம்னா 3 வருஷம் மிதிக்கப்பட்டு போகும். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1120 நாளுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அப்போ இந்த நாட்டுல இந்த 3 வருஷத்துல அந்த 2 சாட்சிகள் உருவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறாரு. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, சகாரியா 4ஆம் அதிகாரம் 11ல இருந்து 14 வரைக்கும் யாராவது வாசிக்க முடியுமா? நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன்.
அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். ஓகே. அப்ப பாருங்க, அந்த அந்த இரண்டு ஒலிவு மரக்கன்றுகளாக இருக்கிறவர்கள் தான் இந்த ரெண்டு சாட்சிகள். இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்திகிறிஸ்து வந்து தேவனுக்கு சாட்சியாக இருந்து பல அற்புதங்களை அடையாளங்கள் செய்து அங்க தேவனுக்காக மறிக்கிறாங்க. எலியாவும் மோசேயும் அதுதான் நிறைய பேர் தவறா என்ன இருக்குது, எலியாவும் மோசேன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ எலியா ஓகே, ஆனா மோசே பாருங்க, மோசே ஆல்ரெடி இறந்துட்டார் இல்லையா? அவருடைய சரீரம் வந்து என்ன பண்ணப்பட்டது? அடக்கம் பண்ணப்பட்டது. இப்போ ஏனோக்கு தான் அவர். ஏன்னா இப்ப உயிரோட வந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறவங்க அவங்க 2 பேர் மட்டும்தான், இருக்கிற சரீர பிரகாரமே போயிருக்கிறவங்க. ஏனோக்கும் எலியாவும் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். சரீரத்துல இன்னும் உயிரோடு இருக்கிறவர்கள், நார்மலான சரீரம், இங்க பூமியில இருக்கிறதான சரீரத்தோடு இருக்கிற அவங்க 2 பேர் மாத்திரம்தான். மோசையோட சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இப்போ அவர் வந்து ஆவியில இருக்கிறாரு. இல்லைன்னா அங்க மறுரூபப்படுத்தப்பட்ட அவர் உயிர் தெழுந்திருந்தாருன்னா மறுரூபப்பட்ட சரீரத்துல இருப்பாரு. இப்ப அவர் ஆத்மாவில் இருக்கிறாரா இல்ல உயிர் தெழுந்த சரீரத்துல இருக்கிறாருன்ற நமக்கு தெரியாது. அப்போ அவரு ஆத்மால இருந்தா அவர் இயேசுக்காக மறுபடியும் உயிரோடு மறிக்க முடியாது. மறுரூபப்பட்ட சரீரமா இருந்தா மறுரூபப்பட்ட சரீரத்துக்கு மறுபடியும் இறக்குற தன்மை இருக்காது. அதனால கன்ஃபார்ம்டா இது வந்து யாரா இருக்குன்னா ஏனோக்கும் எலியாவுமாக இருக்கும். சரிங்களா? இது எதை வச்சு மோசே அப்படின்றாங்கன்னா 2 காரணம். இதுல அப்படியே நீங்க வாசிங்க. என்னன்னா, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும், அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இதை வச்சுக்கிட்டு தான் வந்து இது மோசே அப்படின்றாங்க. ஒரு பாயிண்ட் தண்ணீரை ரத்தமா மாத்துறதுன்ற ஒரு அடையாளத்தை வச்சு சொல்றாங்க. அப்படி இல்ல, இது அந்த ஒரு காரியம் மாத்திரம். அதுவும் இல்லாம இயேசுக்கு அங்க வந்து மறுரூபமலையில வெளிப்படுறது மோசேவும் எலியாவுமாக இருந்ததுனால அவங்க 2 பேர் தான் அப்படிங்கிற இந்த 2 சினாரியை வச்சுதான் சொல்லப்படுது. ஆனா நீங்க நல்லா பாருங்க, இதுல அவங்க வந்து அந்திகிறிஸ்துனால அங்க கொல்லப்படுகிறார்கள் என்றாலே அது எப்படி இருக்கணும்? இப்ப மனுஷ சரீரமா இருந்தா கொல்லப்பட முடியும். எலியா ஆல்ரெடி மனுஷ சரீரத்தை தான் இருக்காரு. ஆனா மோசே யோசிச்சு பாருங்க, அவ ஆவிக்குரிய மேனிதான் அவருக்கு இருக்கிறது, அவருக்கு சரீர மேனி கிடையாது. ஏன்னா அவர் வந்து மரித்து தேவனே அடக்கம் பண்ணினார் என்றது அங்க வசனம் இருக்குது. அவருடைய சரீரத்தை கூட ஆண்டவர் எங்க அடக்கம் பண்ணாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னு தெரிஞ்சா, மோசே எங்க அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த இடம் ஒரு கோயிலா மாத்தி இருப்பாங்க. அங்க ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் எடுத்துட்டு இருப்பாங்க. அது தெரிஞ்ச யூதர்களே போருமானது, அது வந்து அப்படியே கோயிலா மாத்திட்டு இருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை ரகசியமா வச்சுக்கிறாரு. சரிங்களா? சரி, எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணி போயிடுச்சு, அவர் சரீரம் மரித்து போய்விட்டது. அதனால மோசேவா இருக்கிறதுக்கு 100% ஸ்டான்ஸே கிடையாது. நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா கூட கிடையாது. ஏன்னா அவரு வந்து ஆவிக்குரிய மேனி தான் இப்ப இருக்குது. இல்லைன்னா மறுரூபமாக்கப்பட்ட மேனினாலும் சரி, ஆவிக்குரிய மேனியும் சாக முடியாது. மறுரூபமாக்கப்பட்ட மேனிக்கு 2வது மரணம் கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது. அதனால கன்ஃபார்ம்டா மோசேவே கிடையாது. ஏனுக்கும் எலியாவும் இருக்கத்தான் வாய்ப்பு. அதனாலதான் ஆண்டவர் அவங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல தெரிஞ்சு தனக்கண்டு அதை வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஆனால அந்த 2 சாட்சிகளும் இந்த 3 வருஷம் பயங்கரமா நிப்பாங்க. அவங்க பயங்கர சுவிசேஷம் சொல்லுவாங்க, அற்புதங்கள் அடையாளம் செய்வாங்க. அவங்கள என்ன பண்ண முடியும்? மழை பெய்யாம வந்து அடிக்க முடியும், அங்க தண்ணீர் ரத்தமாக மாத்த முடியும், வாயிலிருந்து அங்க அக்னி வரக்க முடியும், பலவித வாதைகளை கொடுக்க முடியும். ஆனாலும் என்ன நடக்குது பாருங்க, இந்த 3 வருஷ டைம்ல அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடிக்கும் பொழுது பாதாளத்திலிருந்து இருக்கிற ஒரு மிருகம் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மிருகம். மிருகம்ன்ற ஒரு வார்த்தை யாரை குறிக்கிறதுனா அந்தி கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. The beast அப்படின்னு.
புரியுதுங்களா? இப்ப பீஸ்ட் அப்படின்னு கூட ஒரு படம் வந்தது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து எதுன்னா அது அந்தி கிறிஸ்துவ தான் குறிக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு வந்து சாத்தான் அப்படின்னா, இப்ப வலு சர்ப்பம்னு யார சொல்லுது? சாத்தானை குறிக்கிறது. வலு சர்ப்பம் அப்படின்னா அது லூசிஃபர். சரிங்களா? அவன் இப்ப நம்மளுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவனும் வந்து ஒரு திரித்துவத்தை வச்சிருக்கிறான். எது? சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. அதுதான் அவனுடைய இது அசுத்தாவி. இதுதான் அவனுடைய ஆர்டர். பிதாவு மாதிரி அவன் என்ன பண்றான்? சாத்தான் தன்னை நினைச்சுக்கிறான். இயேசு கிறிஸ்து மாதிரி அந்தி கிறிஸ்து, அதுதான் மிருகம். அது போல பரிசுத்தாவிக்கு அங்க வந்து அவனை வச்சு அசுத்தாவி வச்சிருக்கான். நமக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் மாதிரி அவன் கள்ள தீர்க்கதரிசி வச்சிருக்கான். இந்த ஆர்டர்ல தான் அவனை வச்சிருவான். எப்படி தேவனுடைய ஆர்டர்ல தான் அவனும் வருவான். சிலுவை அப்படியே தலைகீழ விட்டீங்கன்னா அதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய சிம்பல் இல்லைங்களா? அப்படியே உண்மையா செய்வான் அவன். சரியா? இப்போ என்ன நடக்குது? இப்போ அவன் என்ன பண்றான்? வந்து சண்டை போடுறான். அந்தி கிறிஸ்து இந்த 3 வருஷத்துல வந்து இந்த 2 சாட்சிகள், அப்புறம் அந்த 1,44,000 பேரு, அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி ஒரு பக்கமா இருந்திருக்கும் போது அவன் சண்டை போடுறான். அவர்களை கொன்று போடுகிறான். கொன்று போட்ட பிறகு அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். சிலுவையிலே அறையப்பட்டார். கர்த்தர் எந்த இடத்துல சிலுவை? எருசலேம்ல தான் அறையப்பட்டார். அப்ப எருசலேம்ல அவர்களுடைய சடலங்கள் 3 நாளைக்கு கிடக்கும். ஜனங்களும் கோத்திரக்காரர்களும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளை வைக்க மாட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடினால அவர்கள் நிமித்தம் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடடடா, இவ்வளோ நாள் நம்மளை துன்பப்படுத்தணும்பா அப்படின்னுட்டு. அவங்களுக்கு வந்து ஏன் வந்து அவங்க வந்தாங்க? அவங்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறாரு. சரிங்களா? அவங்களுடைய பார்வையில இந்த 2 சாட்சிகள் யாரும் வில்லன் தான். தன்னை துன்பப்படுத்தினவங்க. வாயில இருந்து அக்னி வர வச்சாங்க, மழை இல்லாதபடிக்கு அடைச்சாங்க, தண்ணியை ரத்தமா மாத்தினாங்க, பலவித வாதிகளை உண்டு பண்ணின தங்களை துன்பப்படுத்தின ஒரு வில்லன்கள் அவங்களுடைய பார்வையில. யாரு? அங்கே வந்து கைவிடப்பட்டவர்கள், அவிசுவாசிகள், பக்தியற்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த 2 சாட்சிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டா அடாடா ஜனங்க சந்தோஷப்படுறாங்களா, நம்மளுக்கு துன்பப்படுத்தணும்பா, இவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்துக்கொள்வாங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துல அந்தி கிறிஸ்துவோட ஜனங்கள் இந்த 2 சாட்சிகளை ஒரு தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப அந்த சடலத்தை கூட 3 நாள் வச்சிருந்து சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாங்க, தெரியுமா அந்த தீவிரவாதி செத்துட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இப்ப நான் வரும்போது கூட ஒரு நியூஸ் கேட்டேன். ஒரு தீவிரவாதி வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு சந்தோஷம், அந்த தீவிரவாதினால பல குண்டு வெடிப்பு எல்லாம் நடந்தது, அவனை வந்து சுட்டு சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப அதை போல வந்து என்ன நடக்குன்னா, அந்தி கிறிஸ்து சாட்சியில அந்த 2 சாட்சிகளும் கொல்லப்படும் பொழுது ஜனங்கள் ஒருவருக்கொரு வெகுமதிகளை வந்து கொடுத்து கொள்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது பாருங்க. 3 நாளுக்கு பிறகு 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த ஒரு இடத்துல தான் அந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துற ஒரு காரியத்தை பார்க்கலாம். அவங்க கண் எதிரே பாருங்க, பூமியில இருக்க எல்லாரும் அந்த சடலத்தை 3 நாள் பார்ப்பாங்களாம். எப்படி சாத்தியம்? யாராவது சொல்லுங்களேன். 3 நாள் எருசலேம்ல வீதியில இருக்கிற சடலத்தை எப்படி உலகம் எங்கும் இருக்க ஜனங்கள் பார்க்க முடியும்? யாராவது சொல்லுங்களேன், எப்படி பார்ப்பாங்க? டிவி மூலம் தான் பார்ப்பாங்க. அது இப்ப ஓகே சிஸ்டர். இப்ப இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது வந்து எப்படி என்ன நேருக்கு நேர் பார்த்திருப்பாங்க பாஸ்டர். உலகத்துல எல்லாருமே நேருக்கு நேர் எப்படி சிஸ்டர் பார்க்க முடியும்? கண்டு ரசிப்பார்கள். பூமியில எல்லா ஜனங்களும் கண்டு ரசிப்பார்கள்.
பாருங்க. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த வசனத்தை குறிச்சு வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு அதனுடைய விளக்கம் புரியல. இப்படியோ நடக்கும், ஆனா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்க டிவின்ற ஒண்ணு வந்து, சேட்டலைட்னு ஒண்ணு வந்து, பூமி ஒரு இடத்துல, உலக நாடுகள்ல ஒரு இடத்துல நடக்கிற காரியம் இன்னொரு இடத்துல காட்டப்பட்ட பொழுதுதான் அடடா அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்ட காரியம் நடக்கும் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரியுதுங்களா? ஆனா இது 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து சாத்தியமில்லாத ஒரு ஒன்று. கரெக்டுங்களா? கரெக்டா? ஆனா தீர்க்க தரிசனமா சொல்லும் போது அது நடக்கும். இல்ல நடக்கும் சிஸ்டர். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எப்படி நடக்கும்னு சொல்றக்கூடிய விளக்கம் யாருக்கிட்டயுமே கிடையாது தானே. விளக்கம் இருந்திருக்காது. விளக்கம் இருந்திருக்காது. ஈவன் அந்த நேரத்துல பலருக்கும் அந்த அவிசுவாசம் கூட வந்திருக்கும். ஐயோ இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஏன்னா தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக வானமும் பூமியும், வசனம் கிளியரா சொல்லுது, வானமும் பூமி ஒழிந்து போலாம், என் வார்த்தையில ஒரு உழிப்பாகிலும் அழிந்து போகுது என்று மெய்யாக சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அது ஒழிந்து போகாது. அது செய்ய வேண்டிய காரியங்கள் போகும். தீர்க்கதரிசன வசனங்கள் இப்போ வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த நாள்ல இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இது எப்படி நடக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் நமக்கு பதில் இருக்குது. டிவி, சேட்டலைட், பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், பூமியில ஒரு இடத்துல நடக்கிற காரியம் பாருங்க, எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் நடக்கிறது இல்லைங்களா? எங்கேயோ ஒரு நாடு, வளராத ஒரு நாடு, வளராத ஒரு கிராமம், வளராத ஒரு தெருவுக்குள்ள நடக்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க வைரலா போகுது இல்லைங்களா? ஒரு சின்ன காரியம் ஃபுல்லா வைரலா போகுது. ஒருத்தனை பேசிட்டான், திட்டான், போலீஸ் அடிச்சுட்டான், மிலிட்டரி பிடிச்சிட்டான், ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன காரியம் சரிங்களா? ஒருத்தர் வந்து வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க, நாங்க எல்லாம் பாக்குறோம். சின்ன சின்ன இதுல வந்து அப்படியே உலகத்து முழுக்க வைரலா பரவுது. அதே போல இந்த 2 சாட்சிகளும் மரித்து அவர்கள் சடன்ல இருக்கிறதை 3.5 நாள் வரைக்கும் ஜனங்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க உயிரோடு எழுந்து வானத்துக்கு போறதையும் பாக்குறாங்க. அப்பதான் உலக ஜனங்கள் பயப்படுறாங்க. அங்க எல்லாரும் அந்த எருசலேம் என்ன பண்ணது, 10ல் 1 பங்கு இடிந்து விடுது. பயங்கரமா நிழலுக்கு. எப்படி இயேசு வந்து அங்கே மரித்த பொழுது அங்கே என்ன பண்ணது, பூமி அதிர்ச்சி உண்டாச்சு இல்லைங்களா? பயங்கர பூமி அதிர்ச்சி உண்டாச்சுன்னு அங்கே வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே போல இவர்களும் உயிரோடு எழுந்து கொள்ளும் போது என்ன நடக்குது, பெரிய பூமி அதிர்ச்சி நடக்குது. அந்த பூமி அதிர்ச்சியில எருசலேம்ல 10ல் 1 பங்கு இடிஞ்சு விடுது. 7000 பேர் செத்து போறாங்க. இந்த டைம்ல மட்டும்தான் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுகிறாருன்னா கண்டிப்பா அது வந்து ஏனோக்கா தான் இருக்கும், மோசேவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா. சரிங்களா? அப்போ இதுல பாருங்க, இப்ப தேவதூதன் இந்த 11ஆம் அதிகாரத்துல ஒரு அந்த தேவனுடைய ஆலயத்தை அளந்து பார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இது குறிச்சு ஏற்கனவே ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார். சகரியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்றார். ஆமென். அப்ப எருசலேம் மறுபடியும் அளவுகோல் பிடிக்கப்படுதுன்னா மறுபடியும் அது கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு காரியம். தேவனுடைய ஆலயம் மறுபடியும் கட்டப்படும் ஒரு காரியம் ப்ரெடிக்ஷன் தான் இங்க சொல்லப்படுது. சரி, இப்ப பாருங்க, இப்ப என்ன பார்த்தோம், 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? 10ஆம் அதிகாரத்துல அங்கே வந்து 7 இடிகளை பார்த்தோம். தேவனுடைய ரகசியம் அங்கே வந்து நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அந்த தீர்க்க சொல்லும்படிக்காக யோவானுக்கு அங்கே வெளியே சொல்லப்படுகிறதையும் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல அந்த 3 வருஷம் அங்கே வந்து எருசலேம் மிதிக்கப்பட போறது. எருசலேம் மிதிக்கப்படுதுன்னா இப்ப யூதர்கள் வந்து பாதிக்கப்பட போறாங்க, அவங்க உபத்திரத்துக்குள்ளாக போறாங்கன்றது அர்த்தம். சரிங்களா? இதுல வந்து நான் முக்கியமான ஒரு காரியத்தையும் நான் நீங்க சொல்லி ஆகணும். நீங்க வந்து தானியேல் 8ஆம் அதிகாரம் நீங்க அதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல அங்க வந்து 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா நீங்க கொடுக்கப்படும். அது வந்து எதுன்னா மேதி பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை குறிக்கும். அதுக்கு பிறகு 1 கொம்புள்ள ஒரு வெள்ளாட்டு கடா கொடுக்கப்பட்டிருக்கும். அது எதுன்னா அது வந்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த 1 கொம்புள்ள ஆட்டுக்கடா என்ன பண்ணுதுன்னா இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை வந்து ஜெயிச்சுட்டு நிக்குது. அப்ப என்ன, மேதி பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை கிரேக்க சாம்ராஜ்யம் வென்றெடுக்குது. ஆனால் அந்த 1 கொம்பு முறிந்து அந்த ஆட்டுக்கு 4 கொம்புகள் முளைக்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா அலெக்சாண்டருடைய ராஜ்யம் அவருடைய நண்பர்களான 4 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. செலுக்கஸ், தாலமி,
லிசிமேக்ஸ், கசாண்டர் அப்படின்னு 4 நண்பர்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த செலுக்கஸ் பாத்தீங்கன்னா பாபிலோன் அவர் எடுத்துக்கிறாரு, தாலமி வந்து எகிப்தை எடுத்துக்கிறாரு. சரிங்களா? லிசிமேக்ஸ் வந்து துருக்கி எடுத்துக்கிறாரு, கசாண்டர் கிரேக்கத்தை எடுத்துக்கிறாரு. இப்ப 4 பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த செலுக்கஸ் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல பெரிய சாம்ராஜ்யம். சரிங்களா? பாபிலோன்னா அது எதை குறிக்கிறதுன்னு அந்த நாள்ல இப்ப இருக்கிற நாட்டோட நான் உங்களுக்கு கம்பேர் பண்றேன். சரிங்களா? அதுல கிட்டத்தட்ட முக்காவாசி துருக்கி, அதுக்கு பிறகு வந்து சிரியா, ஈராக்கு, ஈரான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும், ஆப்கானிஸ்தான் அப்புறம் இஸ்ரேல் தேசம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிரதேசத்தை தான் செலுக்கஸ் ஆட்சி பண்றாரு. தாலமி வந்து எகிப்தை ஆட்சி பண்றாரு. லிசிமேக்ஸ் துருக்கியோட கொஞ்சம் பகுதியை ஆட்சி பண்றாரு. கசாண்டர் கிரேக்கத்தை ஆட்சி பண்றாரு. சரிங்களா? இப்ப இந்த லிசிமேக்ஸும் கசாண்டரும் பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை யாருன்னா இந்த செலுக்கஸுக்கும் தலாமிக்கும். இப்போ கிரேக்க ஆட்சி வந்த பிறகு, கிரேக்க சாம்ராஜ்யம் வந்த பிறகு 4 பேரா பிரிஞ்சிடுறாங்க. இப்ப இவங்களுக்குள்ளேயே அடிதடி நடக்குது. செலுக்கஸுக்கும் தலாமி வம்சத்து, செலுக்கஸ் பாத்தீங்கன்னா செலுக்கஸ் வம்சத்துல அப்படியே ராஜாக்கள் அவருடைய பரம்பரை ஆட்சிக்கு வருது. தாலமி பாத்தீங்கன்னா அவருடைய வம்சத்துல ஆட்சிக்கு வராங்க. இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தானியல் 11ஆம் அதிகாரத்தை வாசினா அங்க வடதிசை ராஜா, தென் திசை ராஜா, அது ரொம்ப குழப்பமா, நீங்க உண்மையிலே அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கிரேட். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வடதிசை ராஜா, தென் திசை ராஜான்னு இருக்கும். அந்த வடதிசை ராஜான்றது வேற ஒண்ணும் இல்ல, இஸ்ரவேலுக்கு வடபக்கமாக ஆட்சி செய்த செலுக்கஸ் வம்சத்தை அது குறிக்குது. தென் திசை ராஜான்றது வேற ஒண்ணு இல்ல, இஸ்ரேல் தேசத்துக்கு தென்பக்கமா இருக்கிற துருக்கி அடிப்படையாக கொண்ட லிசிமேக்ஸ் உடைய வம்சத்தை அது குறிக்குது. இப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அடிச்சு சண்டை போடும் போது இடையில இருக்கிற இஸ்ரவேல் பாதிக்கப்படுகிறது. அப்போ ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்ப நாட்கள்ல அது வந்து தென் திசை ராஜாவான எகிப்து ஆட்சி செய்த தாலமி வம்சத்துக்கிட்ட தான் இஸ்ரேல் தேசம் இருக்குது. நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தானியல்ல நீங்க வாசிக்கலாம். சரிங்களா? முழுசா நீங்க வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இது ரொம்ப தெளிவா இல்ல, இது ரகசியமா தான் கொடுக்கப்பட்டது. விளக்கத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல செலுக்கஸ் வம்சத்துல வந்த ஒருத்தன் இருக்கான், ஆன்டியோகஸ் எபிஃபெனேசன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது அதிகாரம் 8ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நாட்கள் என்ன நடக்குன்னா, இஸ்ரவேல் கிட்டத்தட்ட 2300 நாட்கள் அளவும் என்னது பாழாக்குகிற அருவருப்பு அங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அவன் உண்மையாவே வந்து 6.5 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றி, தேவனுடைய ஆலயத்தை கைப்பற்றி, அங்கே நடந்து கொண்டிருந்த பலிகளை, பரிசுத்த பலிகளை நிறுத்தி, இப்போ பொதுவா வந்து பரிசுத்த பலி என்ன கொடுப்பாங்க? ஆடுகளை கொடுப்பாங்க, மாடுகளை கொடுப்பாங்க இல்லைங்களா? அவன் என்ன பண்றான்? அதெல்லாம் நிப்பாட்டிட்டு தேவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே பன்றிகளை பலியிட்டான். 6.5 வருஷம் நடந்தது. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா 2300 நாட்கள் அது நடந்தது. அதுதான் பாழாக்குகிற அருவருப்பு. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்த மக்காபியர்கள் தான் அதை மறுபடியும் கைப்பற்றி தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் வந்து பரிசுத்த பலிகளை தொடங்குறாங்க. சோ இவனுடைய ஆட்சி காலத்துலதான் அந்த என்ன நடந்தது? பாழாக்குகிற அருவருப்பு நடந்தது. அப்ப அதனுடைய நாட்களே அப்போ 2300 நாட்கள் அளவும் இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். அது போல இப்ப வரப்போகிற அந்திகிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, இந்த நம்ம இப்ப வாசிச்சோம் இல்லையா 3.5 வருஷங்கள், எத்தனை நாட்கள் அது? அது நீங்க பாத்தீங்கன்னா 1260 நாள் அளவும். இப்ப இந்த 1260 நாள் அளவுன்றது 3.5 வருஷம். இந்த நாள் அங்க என்ன நடக்கும்னா, அங்க வந்து பாழாக்குற அருவருப்பு நடக்கும். அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே உபத்திரப்படுத்தப்படுவார்கள். அப்ப அந்த பாழாக்குற, அது நீங்க எதை வாசிங்கன்னா தானியல் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. அவர் ஒரு மாலவரும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின் பலியையும் காணிக்க ஒழிய பண்ணுவார். அருவருப்பானவன் சட்டைகளோடு கூட பாழாக்குறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்ப பாழாக்குகிறவன் வந்து காரியங்களை செய்வான், அருவருப்பான காரியங்களை அவன் செய்வான். தேவாலயத்துல அருவருப்பான காரியங்கள் நடக்கும். அப்ப அந்திகிறிஸ்து வந்துட்டு தான் அந்த அருவருப்பான காரியங்களை, அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, பாழாக்குறவன் பரிசுத்த நிற்க காணும் பொழுது அப்படிங்கிறாரு. எதுக்கு? தன்னுடைய வருகைக்கு அவர் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மத்தேயில. அப்போ அதுக்கு ஒரு அடையாளமா ஏற்கனவே நடந்துருச்சு. இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடியே அந்த அந்தியோகியஸ் எபிஃபெனேசன் மூலியமாக 2300 நாட்கள் அங்க பாழாக்குற அருவருப்பு நடந்துடுச்சு. ஆனா இயேசு தன்னுடைய காலத்துல சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, பாழாக்குற பரிசுத்த தலத்திலே எந்த வசனம்? மத்தேயு 24:15 பாருங்க.
மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாக எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதிருக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவிராதும் இனிமேலும் சம்பவிதமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆமென். அப்போ இந்த அந்திகிறிஸ்து ஆட்சி அந்த கடைசி 3 வருஷ டைம்ல இந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிற பொழுது அவன் சமாதானம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அவன் போய் தேவனா உட்காருவான். சரிங்களா? அவன் உட்காரும் பொழுதுதான் யூதர்களும் அவனும் சண்டை வரும். அவன் அப்பதான் மறுபடியும் எருசலேமை மிதித்து போட தொடங்குவான். அப்ப மிதித்து போட தொடங்கின உடனே அங்க பாழாக்குற அருவருப்பு அங்கே நடக்கும். அது ஆல்ரெடி நடந்திருக்குது. இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடியே இந்த எபிஃபேனஸ் மூலியமா 6.5 வருஷம் நடந்திருக்குது. இப்போ 3.5 வருஷம் நடக்கணும். அப்போ தேவனுடைய ஆலயத்துல அருவருப்பு, பாழாக்குற அருவருப்பு நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரப்படுவார்கள். இந்த உபத்திரப்படுற டைம்ல தான் ஆண்டவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, யூதர்களுக்கு 1,44,000 பேரை முத்திரையிட்டு வச்சிருக்காரு. 2 சாட்சிகளை அவர்களுக்கு பக்கபலமாக அனுப்புறார். அப்போ அவர்கள் எப்போ கொல்லப்படுவாங்கன்னா, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்துல முடிவுல தான் அவர்கள் கொல்லப்படுவாங்க. அது வரைக்கும் என்ன நடக்கும், அவங்க இந்த 2 சாட்சிகளும் சும்மா அப்படி ஊழியம் செய்வாங்க. பயங்கர வல்லமைகளோடு தேவனுடைய வல்லமையோடு அங்க ஊழியம் செய்வாங்க. விளங்குங்களா? தானியேல் தானியேல் தனி டாபிக் அது. சரிங்களா? அது நம்ம ஆண்டவர் சித்தமானால் பிறகு பார்க்கலாம். இப்ப இந்த வெளிப்படுத்தல இப்ப நம்ம பார்த்த 10-11 இப்ப பாருங்க, இப்ப ரொம்ப நம்ம டெப்தா நான் சொன்னேன். இப்ப 10-11 நான் ஒரு இதுவா சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். 10ல என்ன நடக்குது, அவருக்கு அந்த சொல்லப்படுது என்னது, தேவ ரகசியம் நிறைவேறுகிறது. அது யாரு, புறஜாதிகளுடைய எங்களுடைய ரட்சிப்பு எண்ணிக்கை அங்கே நிறைவேறப்பட்டிருக்கும் அந்த நேரத்துல. சரிங்களா? அதுக்கு பிறகு இதெல்லாம் போயிட்டு யோவான் இடத்துல சொல்றாரு தேவதூதன், இதெல்லாம் போயிட்டு ப்ராஃபஸியா சொல்லுங்க. 11ஆம் அதிகாரத்துல தேவாலயம் கட்டப்படுகிறது. அங்கே தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துல பிசாசானவன் அந்தி கிறிஸ்து என்ன பண்றான், தேவனாக தான் உட்கார்றான். அப்போ யூதர்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது. சண்டை வர்றதுனால என்னென்ன பண்ணுது, யூதர்கள் அங்கே உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்திலே பாழாக்குற அருவருப்பு தொடங்குகிறது. 2 சாட்சிகள் ஆண்டவர் எழுப்புறாரு. அவர்கள் யார், ஏனோக்கும் எலியாவும். அவர்கள் பயங்கரமான காரியங்களை செய்கிறார்கள். கடைசி முடிவுல அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். 3 நாளைக்கு பிறகு உயிரோடு எழுந்து கொள்கிறார்கள். உயிரோடு எழுந்து கொள்ளப்பட்ட அந்த நேரத்துல அந்த இடத்துலதான் இந்த அந்திகிரு சாட்சி காலத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் பொறுமானது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.